முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 32வது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்திரா காந்தி உயிரிழந்தது குறித்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்கும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சரியாக 32 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1984ஆம் ஆண்டு இதே நாள் அக்டோபர் 31ஆம் தேதியன்று காலை 9:20 மணிக்கு அப்பொழுதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த வழியாகத்தான் நடந்து கொண்டு வந்திருந்தார். அங்கே அவர்களுடைய வீடு அலுவலகத்திற்கு நடந்து சென்றார். எதற்காக அப்படின்னா, ஆங்கிலேயர் ஒருவர் வருகை தந்திருந்தார், அவருக்கு பேட்டி அளிப்பதற்காக. இந்த பாதையில நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்க ஒரு போலீஸ் பூத் நீங்க பார்க்கலாம். இந்த போலீஸ் பூத்ல சீக்கிய மெய்காப்பாளர் ஒருவர் இருந்தார். அப்படியே அதுக்கு எதிர்பக்கம் இன்னொரு சீக்கிய மெய்காப்பாளர்கள் 2 பேரும் சுட ஆரம்பித்தார்கள். மொத்தம் 33 தோட்டாக்களை சுட்டார்கள். 30 தோட்டாக்கள் உடம்பில் பாய்ந்தன. 23 தோட்டாக்கள் உடம்பை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தது. 7 தோட்டாக்கள் உள்ளேயே தங்கிவிட்டது. உடனே இங்கிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்த பிறகு 5 மணி நேரம் கழித்து இந்திரா காந்தி அம்மையார் இறந்து விட்டதாக தகவல் சொன்னார்கள். 2 சீக்கிய மெய்காப்பாளர்களுக்கு என்ன ஆயிற்று? அவங்க தான் சுட்டாங்க. ஒருவர் இங்கேயே கொல்லப்பட்டார், இன்னும் ஒருவருக்கு தூக்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஏன் சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, சுட்டுக் கொல்லப்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி காலிஸ்தான் இயக்க தீவிரவாதிகள் தாங்க பஞ்சாப் பிரதேசத்தை தனியாக பிரித்து தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. சீக்கிய பொற்கோயில் டெல்லி பக்கத்துல இருக்கு பஞ்சாப்ல, அங்கே அடைக்கலம், அங்கே தங்கியிருந்தார்கள் ஆயுதங்களோடு. இந்திய ராணுவம் உள்ளே அனுப்பப்பட்டது. அங்க தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். பொதுமக்களும் சில பேர் அதுல மாட்டிக்கிட்டு அங்க வந்து கொல்லப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம சீக்கிய பொற்கோயிலுக்கு கொஞ்சம் சேதம் ஏற்பட்டு விட்டது. இதன் பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொன்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதா தகவல் வெளியாச்சு. இந்திரா காந்தி அம்மையார் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் சீக்கிய பெருமக்களுக்கு எதிராக கலவரம் வெடித்தது. அந்த வெடித்த கலவரத்தில் டெல்லியில மட்டும் சுமார் 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது.